இதுக்கு பேர் தாண்டி புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதை. அன்னைக்கு புள்ளைய அந்த மனுஷன் கூட்டிட்டு வந்து விடும்போது, டே தம்பி வேணாண்டா இருக்கட்டும்டா புள்ளைய கூட்டிட்டு போவாதன்னு சொல்ல வேண்டியதானே. வாயில முத்து வச்சிருந்தாள, ஏன் இப்ப என்ன வாய தொடர்ந்து கொட்டி போச்சா? இப்ப வந்துட்டு ஏன் பிள்ளைய கூட நடிச்சுக்கிட்டு திரிகிறாளுங்க அவள. ஏன்னா சும்மாவை விட்ட நான் அந்த நேரத்துல அங்க இருந்திருக்கணும், புடிச்சு ஆஞ்சிருப்பேன். நான் விடுவேன் நினச்சிக்கிட்டு இருக்கியாமா? கஷ்டப்பட்டு பெற்று நான் இம்புட்டு தூரம் கொண்டு வருவேன், இவளுக்கு அசால்ட்டாக ஏன் பிள்ளைன்னு உரிமை கொண்டாடுவாளுங்க. இந்த பிசாசை நான் எம்புட்டு தான் ஆசை காட்டி பாசம் காட்டி சோத்தை ஊட்டி வளர்த்தாலும் அவங்க நொத்தன்ட்டே தான் இருக்கிறா. எப்படியோ ஊசி போட்ட அந்த நேரத்தில் அப்படியே தூங்கிட்டா. இல்லைன்னு வைங்க அத்தனோனையும் ஓடி இருப்பா. நீ விடவே விடாத. இது தாண்டி உனக்கு இருக்கிற புளியங்கொம்பு புள்ளைய காணலன்னு இனிமே ஒவ்வொருத்தரா வருவாங்க. வர வர அப்படியே நம்ம வீட்டுக்குள்ள பூந்துடணும். நீ சொல்லிவிடு, அதுங்க இருந்தா நான் வரமாட்டேன்னு ஒரே முடிவு தான். நானே சரி இவங்களெல்லாம் ஆட்டம் காட்டணும்னு இருக்கேன். இதுல உன் பையன் வேற அவங்க தான் கூப்பிடுறாங்கல்ல பிள்ளைய குடுன்றான். இவன் ஒரு அறிவு கெட்டவன். இவனுக்கு நல்ல நாள் எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நான் கஷ்டப்பட்டு பெற்று வளர்ப்பேன், இவளுகளுக்கு அப்படியே தூக்கி கொடுப்பேனே, அதான் பிடிச்சி திட்டிவிட்டேன். உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, ஏன் இதில் தலையிடாதுன்ட்டேன். அதுக்கு என்கிட்ட திட்டிவிட்டு போறான். அவன் ஒரு லூசு பையன். அவனுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. எப்போ பார்த்தாலும் இப்படித்தான். நம்ம ஒன்று சொன்னோம்னா நமக்கு தலையாட்டுவான், அடுத்த வந்து சொன்னா அவங்களுக்கு தலையாட்டுவான். அப்படி ஒரு நிலையும் இல்லாத பையன். ஒன்று சொல் புத்தி இருக்கணும், நீனா சுய புத்தி இருக்கணும். அண்ணனுக்கு புத்தியே இல்லை. நீ என்ன இருக்க, என் பேச்ச கேட்டு எப்படி இருக்க? அந்த மாதிரி அவனு இருந்திருந்தா இன்னைக்கு நல்லா இருந்திருக்கலாம். எங்க என் பேச்ச கேட்கறான்? நான் முடிவு பண்ணிட்டேம்மா, இனிமேதான் அந்த வீட்டுக்கு போய் அதுங்க கூட எல்லாம் மல்லு கட்டிட்டுல என்னால இருக்கவே முடியாது. எதுக்கு போய் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு வடிச்சு கொட்டி இம்புட்டு தூரம் பார்த்து இன்னைக்கு என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க. இந்தா இப்போ என் பிள்ளையும் சேர்த்து தள்ளிட்டாங்க. இன்னும் அந்த ஆளை வச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் பாரு அந்த ஆளையும் அடிச்சு துரத்திப்பிட்டு நடுத்தருவில் நிறுத்த போறாங்க குடும்பமா சேர்ந்துக்கிட்டு. இந்த மனுஷனுக்கு அது புரியுதா? உன் புருஷனெல்லாம் அப்படி தாண்டி பண்ணணும், அப்படிதான் பண்ணணும். அவங்க அக்காவுக்கு குழந்தைங்க உண்டாயிருச்சுன்னு வையி, பையனே பிறந்துச்சுன்னு வச்சுக்க, அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் அவனை தான் தூக்கிக்குவாங்க. உங்க ரெண்டு பேத்தையும் பாரு அனாதை கழுத மாதிரி துரத்தி விட போறாங்க. உன் புருஷனையும் துரத்தி விட்டுருவாங்க வீட்டை அவங்க ஆட்டையை போட்டுக்கிட்டு. நாளை பின்ன அப்படித்தான் நடக்க போகுது பாரு. நானும் சொன்னா அப்படியே பழிக்கும் பாரு. உங்க அண்ணனோட விஷயத்த அப்படித்தான் சொன்னேன். அவங்க எல்லாம் நம்பாதடா, அவளுக பேச்ச கேட்காதடா, அவளுக எல்லாம் காரியவாதிகடான்னு சொன்னேன். கேட்டானா? கேட்கல. பொண்டாட்டிக்கு நகை எடுத்து கொடுக்கணும், பிள்ளைக்கு நகை போட்டு கட்டணும், பையனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு அப்பா வா 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 அம்பிட்டு சீனை விட்டுக்கிட்டு தெரிஞ்சேன். இன்னைக்கு கழுத மேலே ஏற்றி விட்டாளுகள்ல கரும்பிடிச்சா. நான் சொல்றதை கேளு. உங்க அண்ணன் மாதிரி இருக்காத. இவங்களெல்லாம் விட்டு பிடிக்கணும் சரியா? புள்ளைய கண்ணுலயே காட்டக்கூடாது. பிள்ளைக்காக ஏங்க விடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம புடின்னு பிடிக்கணும். நீ சொன்னாலும் சொல்லினாலும் நான் அதைத்தாம்மா பண்ணுவேன். பாரு என்ன ஆட்டம் காட்டுறேன்னு. என் புள்ள வந்து உரிமை கொண்டாடிடுவாங்களா? நீ ஒரே முடிவா இரு. யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். உன் நொண்ணன் சொன்னாலும் சரி, உங்க நொண்ணி சொன்னாலும் சரி, எவன் வந்து சொன்னாலும் நம்ம கேட்கக்கூடாது. அம்பிட்டு நகை போட்டு கட்டி கொடுத்து இன்னைக்கு வாழை வெட்டியா உன்னை வீட்டுக்கு துரத்தி விட்டாங்க. அவங்களுக்குலாம் பாவ முடியுமே பார்க்கக்கூடாதுடி. பாவ முடியுமே பார்க்கக்கூடாது. பிள்ளைய வச்சு நம்ம ஆட்டம் காட்டுவோம் பாரு. கொப்புறானே அட நீயாடா? ஏண்டா வண்டிய கொண்டு வந்து இங்கதான் விடுவியா? இது என்ன மேம்பாலமா கட்டி விட்டுருக்குது? இங்க வந்து ஏத்தி இறக்கறதுக்கு சட்டுன்னு இதாகும். இன்னும் கொஞ்ச நேரம் தான் சாணியா தான் போயிருப்பேன். அப்புறம் என்ன வெங்காயம் என்னன்னு என்னத்த பாத்தியா? உங்க ஆத்தா எங்கடா? அவளை விட்டு நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அரோசா இந்த படுபாவி என்னாடி பைக்க கொண்டு வந்து பட்டாக்ஸ்ல ஏத்துறான்டி. என்னாடி சொல்ற? நீதான் ஏறலன்னா வண்டி வாங்கடான்னு சொன்னதுக்கு என்னத்த வாங்கி வச்சிருக்கான்னு பாரியா. இங்க இருந்து கூட்டிட்டு போகும்போது நீ என்ன சொன்ன? வீட்ல இருக்க 3 பேர் ஓட்டுற மாதிரி வண்டி எடுத்துக்கணும் அப்படின்னா, இது என்னடி என்ன வண்டி எடுத்திருக்கான்னு பாரு. இதுல வண்டியில மனுஷன் ஏற முடியுமா? காலை வச்சா இதுக்கே ஏணி வச்சு ஏறணும் போல இருக்குது. ஆட ஆமா, இத கவனிக்கவே இல்ல. என்னடா பைக்கு பின்னாடி ஒரு பக்கம் குச்சி மட்டும்தான் இருக்கு தூக்கிக்கிட்டு. சீட்டு எங்கடா? அதை கேட்டதுக்கு தான் அது பேசணும். அது அப்படித்தான் இருக்குமா? ஏண்டா அதுல உக்காந்துக்கிட்டு எப்படி தூரத்துக்கெல்லாம் போக முடியும்? டங்கு வர அந்து போயிருமே. ஏண்டா மனுஷனாத்தான் நீ இருக்கிறது இல்ல, மனுஷ மாதிரியும் தெரியறதும் இல்ல. வண்டியாவது கொஞ்சம் மனுஷங்க ஓட்டுற மாதிரி எடுத்துருக்கலாம்லடா. என்னடா எடுத்து வச்சிருக்க? இதுல உக்காந்துக்கிட்டு எப்படிடா போக முடியும்?
ஏண்டா நானும் உங்க ஆத்தாலும் வெளியே போகணும்னா எப்படி இதுல போறது? அட நீ வேறயா, இந்த படுபாவி என்கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தா வண்டி எடுக்கும்போது, எம்மா உன்னைய வச்சு ஊர் முழுக்க சுத்தி சுத்தி வருவேன்னு சொன்னாலே, இவன் என்ன சுத்துறதுக்கு வண்டி எடுக்கல, ஏதோ பிகர சுத்துறதுக்கு வண்டி எடுத்து வச்சிருங்க. ஐயோ வண்டியாடா இது? சும்மா வண்டிய குறை சொல்லிட்டு இருக்காத, இதெல்லாம் பேஷன். யூத்துக்கு தான் இதோட அருமை தெரியும். நீ எல்லாம் பழைய டெலிபோன் பூத்து கம்முனு இரு. ம் இதுல காலை வச்சு ஏறணும்னா பேண்ட் கிழிச்சு போயிருமேடா காலை தூக்கி போடுறதுக்குள்ள. இதுல யார் ஒண்ணே ஏற சொன்னது? ம் ம் யோ, அப்பயே அந்த பையன் எந்திரிச்சு சொன்னா, நீங்க குடும்பத்துல எல்லாரும் ஓட்ட மாதிரி ஸ்கூட்டி எடுத்துக்கங்கன்னு. நானும் ஸ்கூட்டி எடுத்துக்குவோண்டா. மாட்டுக்கு எதுவும் வாங்குறது வைக்கிறதுனா கூட நான் போய் எடுத்துக்கிட்டு போயிட்டு வருவேனா? அதெல்லாம் கிழிக்க முடியாதுன்னு இதை எடுத்துக்கிட்டு வரேன். இதுல ஒரு மூட்டையாவது வச்சு கட்டி எடுத்துட்டு வர முடியுமா? அட நீ வேறடி, பின்னாடி எவனாவது உக்காந்துட்டு வந்தா கூட பாதி ஸ்பீடு பிரேக்கர்ல எங்கிட்டும் குதிச்சா கூட தெரியாதுடி. புகழாதீங்க, என் மூஞ்சிக்கு முன்னாடி புகழாதீங்க. ஆமா புகழ்றாங்க. வீணா போனவன் வண்டி எடுத்திருக்கான் பாரு. அது சரி, வண்டிக்கு எம்பிட்டு அனுச்சு? ஒண்ணும் இல்ல, 9 இல்ல, இந்த வண்டிக்கு 3 லட்சம் ரூபாய் ஆகி போச்சு. ஆட்டி 3 லட்சமா? அடியே 3 லட்சத்துக்கு 3 வண்டி வாங்கி இருக்கலாமேடி. அத்தனை கறவை மாடு வாங்கி விட்டுருக்கலாமேடி. அத்தியம்மாப்பு, உங்க அம்மா உங்க அப்பா ஒரே சிங்க்ல இருக்காங்கல்ல. நான் வேண்டவே வேண்டானதுக்கு கேட்கவே இல்ல. நான் டியூ கட்டிக்குவேன், நீ எடுத்து மட்டும் கொடுன்னா. சரி 20,000 கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன். மீதி அவன் டியூ கட்டினாலும் சரி, வண்டியை வந்து தூக்கிட்டு போனாலும் சரி, அம்பிட்டுதான். ஏண்டி இவனை நம்பி இந்த பெரிய வண்டியை எடுத்து கொடுத்துருக்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறேன்னு வையே, ஷோரூம்ல தான் டெலிவரி பண்ணிட்டு வந்திருக்கேன். எலுமிச்சம்பழத்தை நசுக்கிற மாதிரி நசுக்கி விட்டு போயிடுவேன், தெரியுமில்ல? ஏற்கனவே நசுங்கின மாதிரி தான் டெலிவரி ஆயிருக்கு. இதுல மேற்கொண்டு வர என்னைய நசுக்கிறியா? போட அங்கிட்டு. வண்டியை எடுத்துட்டு வந்திருக்கான் பாரு, வெங்காயம் மாதிரி. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? டேய் மாப்பு, வண்டியில ஏறுடா. வழியில நிக்காதப்பா, வச்சிர போற உனக்கு ஆப்பு. ஏண்டி என்னாடி இந்த வண்டியை இப்படி முறுக்குன்னு முறுக்கிட்டு போறான்? கழட்டு விழுந்துற போதுடி. அவனாச்சு அவன் வண்டியாச்சு, நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்ல, விட்டு தொலைய. நானும் ஆசையா இருந்தேன், சரி வண்டியை வாங்கினா சாமியும் ஓட்டிக்குவான் நீயும் ஓட்டிக்குவான்னு நினைச்சேன். இந்த படுபாவி அவன் பொண்டாட்டிக்கும் அவனுக்குன்னு எடுத்துட்டு வரானாமா. பொண்டாட்டியே வரல, அதுக்குள்ள வண்டி. மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன, அழகு மலையழகா இந்த சிலை அழகா. அடடடடடா, என்னமா பாட்டு எழுதியிருக்காங்க. அடடடா, பாட்டை கேட்கும் போதே காதுக்குள்ள தேன் வந்து பாயுதே. சமந்தி, காதுக்குள்ள தேன் வந்து பாயுதுன்னு ஒரு சொல்லி வாய மூடல, அதுக்குள்ள தேன் கூட வந்து நிக்குதே. நல்லா இருக்கீங்களா சமந்தி? நல்லா இருக்கும். என்ன இந்த பக்கம்? இல்லைங்க சமந்தி, அங்கே ஊரில் சொந்தக்காரவங்க வீட்டில் ஒரு விசேஷம், அதான் பொண்ணை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். பொண்ணை கூட்டிட்டு போலான்னு வந்தீங்களா? உங்க வீட்டுல விசேஷம்னா நீங்க போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு எங்க வீட்டு மருமகளை கூப்பிடுறீங்க? அப்படின்னு இல்லைங்க சம்மந்தி, நெருங்கின சொந்தம், நம்ம வீட்டுக்கு எல்லா விசேஷத்துக்கும் வந்திருக்காங்க. நம்ம பொண்ணு கல்யாணத்துக்கெல்லாம் வந்துட்டு 2 பவுன் நகையெல்லாம் போட்டு போனாங்க, அதான் போயிட்டு வரத்துக்கு. அதுவும் இல்லாமல் வேற யாரும் இல்லை, நம்ம பங்காளி குடும்பம் வேற. அந்த பாப்பா நம்ம பாப்பாலாம் ஒன்றா படித்தவங்க சின்ன வயசுலேருந்து. அதான். மஞ்சுளா, ஏ மஞ்சுளா. அப்பாவை நான் வர சொன்னேன், அதே மாதிரி வந்துட்டாரா? உங்க அப்பா வந்திருக்காரு. அப்பா வாங்கப்பா. என்னம்மா வாங்கப்பான்னு சொன்னேன், என்ன ஆச்சு? இல்லைப்பா, அம்மாவையும் உங்களையும் பார்க்கணுன்னு தோணுச்சு, அதான் வீட்டுக்கு வரலான்னு தான் வர சொன்னேன். இங்கே தான் உட்காந்துருக்கோம், குசு குசு குசுன்னு பேசுகிறாங்க. என்னத்தை தான் பேசுகிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குதே. அத்தைக்கிட்ட எதுவும் சொல்லிட்டீங்களாப்பா? இல்லை நம்ம பங்காளி குடும்பத்தில் விசேஷம் தான் சொல்லியிருக்கேன், அப்படியே சொல்லுங்கப்பா. ஏமா வந்து அவளை நிற்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க, உட்கார வச்சு காப்பி தண்ணி எதுவும் கொடுக்கலாம்ல? ஏய் சம்மந்தி, நான் வரும்போது தான் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தேன், அதனால ஒன்றும் வேண்டாங்க. அப்போ சரி விடுங்க. எங்க சம்மந்தி கூட்டிகிட்டு போட்டுங்களா? நம்மளாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம ஏதாவது போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்புறம் கொடுமைக்கார மாமியார்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீ பண்ணுறது தான் உன் பிள்ளைக்கு வரும்னு சொல்லுவாங்க. எதுக்கு எனக்கு தேவையில்லாத வேலை? அவன் புருஷங்கார வீட்டில் தான் இருக்கான், என்ன போகிறமா என்னன்னு கேட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போங்க. ஏமா உங்கள் அப்பா ஏதோ சொந்தக்கார வீட்டில் விசேஷன்றாரு, என்ன போறியா? ஆமாங்கத்த. உன் புருஷங்கிட்ட சொல்லிட்டு போ, அப்புறம் அது வேற வந்து பிரச்சனை ஆகுறதுக்கா நான் தான் கொடுமை பண்ணி உன்னை வீட்டை விட்டு துரத்திட்டேன்னு சொல்லுவாங்க. சம்மந்தி பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இங்கே என்னத்தை பழம் வாங்கி சாப்பிட்றது? என்னங்க என்னங்க? என்னம்மா?
அப்பா வந்திருக்காங்க. மாமாவா வந்திருக்காரு? ஆ ஆமாங்க, அப்பா தான் வந்திருக்காங்க, வெளியே நிற்கிறாங்க. இந்த இரு வரேன். மாமா வாங்க மாமா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க மாப்பிள்ள, நீங்கள் நல்லா இருக்கீங்க தானே? தொழிலெலாம் பரவாயில்லைங்களா? எல்லாம் பரவாயில்லைங்க மாமா, நல்லபடியா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வீட்டில் இருக்கீங்க, வேலைக்கு போகலீங்களா? இல்லைங்க மாமா, மேனேஜர் புதுசா ஒருத்தரை போட்டிருக்கேன். அதுவும் இல்லாம டெய்லியும் வேலை வேலைன்னு தெரியறதுனால வெளியே எங்கேயும் போக முடியல, வர முடியல. அதான் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போலான்னு. ஓ சரிங்க மாப்பிள்ள. அப்புறம் நம்ம பங்காளி வீட்டில் ஒரு விசேஷம். நம்ம மஞ்சுளாவோட படித்த பொண்ணுக்கு கல்யாணம். அதான் மஞ்சுளா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. நம்ம மஞ்சுளாவை கூட கல்யாணத்துக்கு 2 பவுன் நகையெல்லாம் வேற போட்டாங்களா, அதான் சரி மஞ்சுளாவை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். கூட்டிகிட்டு போட்டுங்களா? மஞ்சுளாவை கூட்டிட்டு போறீங்களா? என்ன மாமா இப்படி சொல்றீங்க? இல்லைங்க மாப்பிள்ள, 2 பிள்ளைங்களும் தோழி மாதிரி சின்ன வயசில் அக்கா தங்கச்சிங்க மாதிரி பழகிருச்சுங்க. வரலைன்னா பிள்ளைங்க சங்கட்டப்படும். அதுவும் இல்லாமல் நம்ம மஞ்சுளா கல்யாணத்துக்கெல்லாம் கூட வந்துச்சுங்க அந்த பிள்ளைங்கெல்லாம். அதாங்க. இந்த ஒரு நிமிஷம் மஞ்சுளா, உள்ள வரியா? என்ன மஞ்சுளா, மாமா இப்படி சொல்லிட்டு இருக்காரு கூட்டிட்டு போறேன்னு? நம்ம 2 பேரும் வெளியே போகலாம் வரலாம் நீ ஆசைப்பட்டு கேட்டேன்னு தானே மேனேஜரை போட்டிருக்கேன். திருப்புன்னு இப்படி கூப்பிடுறாரு. இல்லைங்க, என் ஃப்ரெண்டு அதான். இங்க பாரு, அதெல்லாம் நான் அனுப்ப மாட்டேன். உன்னை விட்டுட்டு இனிமேல இருக்க முடியாது. இத்தனை நாள் எப்படியோ, ஆனா இப்போ அப்படி இல்லை. நீ இரு, மாமா கிட்ட சொல்லு நான் வரலன்னு சொல்லி. இல்லைங்க, நான் போயிட்டு வரேங்க. என்ன மஞ்சுளா இப்படி பண்ற? நான் உனக்காக தான் வேலைக்கு ஆள்லாம் போட்டிருக்கேன். இப்படி போறேன்னு சொன்ன எப்படி? இல்லைங்க, சொன்னால் புரிஞ்சுக்கோங்களே. இப்போ என்ன போறேன்னு சொல்றியா? போயிட்டு வாரேன்னு தாங்க சொல்கிறேன். சரி, உன் விருப்பம். சரிங்க. என்ன இது, மஞ்சுளாவோட முகமே இன்னைக்கு காலையிலேருந்து சரியில்லை. ஃபோன் பேசும்போது ஏதோ அழுகிற மாதிரி பேசினா, இப்போ வீட்டுக்கு வந்தா ஏதாவது சொல்லுவான்னு பார்த்தா திடீர்னு அவர் வந்தாரு கிளம்புறேன்றான். எதுவும் பிரச்சனையா? அப்படி எதுவும் இருந்தால் சொல்லியிருப்பாளே, என்னன்னு ஒன்று விளங்கலையே. அப்பா போகலாம்ப்பா. மாப்பிள்ள போயிட்டு வரோங்க மாப்பிள்ள. சீக்கிரமா வந்துரு. சரிங்க அப்பா, போகலாம்ப்பா. எம்மாடி சம்மந்தி அம்மாக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. அதெல்லாம் போகலாம்ப்பா, வாங்க. பாத்தியாடா, நீ கொடுக்குற இடம் தான் அவளுக்கு. எப்படி பாத்தியா? நான் இங்கே குத்துக்கலாட்ட உட்காந்துருக்கேன், ஒரு வார்த்தை போயிட்டு வரேன் அப்படி இப்படி ஏதோ ஒன்று சொல்கிறா, அவள் வாட்டுக்கு போறா. அதுக்கு மேலே பொண்டாட்டி தாசன். பொண்டாட்டி கோடு குளிச்சு ஐயா தாண்ட மாட்டாரு. என் மாப்பிள்ளையும் தான் இருக்கிறான் வீணா போனவன். என் புள்ள எம்புட்டு அழகு ரதி. குரங்கு கையில் பூமாலை கிடைச்ச மாதிரி என் புள்ள வாழ்க்கையே போச்சு. படுபாவி படுபாவி. இப்படியெல்லாம் சொன்ன பேச்சு கேட்டிருந்தா என் மாப்பிள்ளை என் பொண்ணு எப்படி இருந்திருக்கலாம். அதுங்களுக்கு வந்து நேரம் கெட்டா இல்லை, இவங்க கண்ணே சரியில்லை. என் பிள்ளைக்கு கெட்டது பண்ணுறவங்களெல்லாம் மேலே கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கான். கண்டிப்பாக கூலி கொடுப்பான், கண்டிப்பாக கூலி கொடுத்தே தீருவான். ஏம்மா வாங்கடா, பேத்தியை கூட்டிகிட்டு வந்தாச்சா? எங்க கூட்டிட்டு வந்தோம்? நான் அப்பயே சொன்னேன் அவ அங்கேயே இருக்கட்டும் வைக்கட்டும்னு சொன்ன. கேட்டீங்களா 2 பேரும்? ஆட்ட கட்டினீங்க, பேத்தி வேணும் பேத்தி வேணும் பேத்தி வேணும்னு. போனதுக்கு அவ என்ன பேச்சு பேசுறா தெரியுமா? மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா. என்னடா போனோன்னு நீ இங்கே கத்துற மாதிரி அங்கே கத்தியிருப்ப. ஆமா ஆமா, என்னையவே நீ குத்தம் சொல்லு. ஆமாம்மா, பிள்ளைக்கு நேத்தெல்லாம் காய்ச்சலாமாம்மா. காலையில தான் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பிள்ளைக்கு ஏக்கம்மா. ஐயோ, என்னடா ஆச்சாமா பிள்ளைக்கு? இப்ப எப்படி இருக்கா? எதுவும் பாத்தீங்களா இல்லையா? எங்க பார்க்க விட்டா? அப்படியே தூக்கிக்கிட்டுல சுத்துறா. ஒன்ன சொல்லணும் முதல்ல. புள்ளைய கம்மனி இங்கே இருக்க வச்சிருந்தா நாங்க பாட்டுக்கு பார்த்துருந்துருப்போம். அதை விட்டுட்டு தூக்கி கொண்டு போய் அவகிட்ட கொடுத்துட்டு வந்ததுதான் ஆட்டம். அவ ஏதோ கொடுத்த நேரத்துல கொஞ்சம் திருந்தி வருவான்னு பார்த்தா அவ அதுக்கு மேல ஆடிக்கிட்டு திரியறா. இவள குடும்பத்தை ஆளாச்சு. ஊர்ல அத்தனை குடும்பத்துல இருந்து பொண்ணு கொடுக்கறேன்னு வந்தாங்க. சரி, நல்ல குடும்பமா இருக்கு, நமக்கு கீழே உள்ளவங்களை கட்டி வச்சோம்னா நம்ம பேச்ச கேட்டு இருப்பான்னு பார்த்து அந்த குடும்பத்துல நம்ம அந்தஸ்துக்கு சவுந்தாப்புல இல்லைனாலும் சரின்னு கட்டி வச்சா மவராசி வீட்டுல இருக்கிறாளா? கால் ஒரு நிமிஷம் தங்குது. இனியெல்லாம் அவ செட்டே ஆக மாட்டாமா, செட்டே ஆக மாட்டா. புள்ளைய வச்சுட்டு கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படட்டும், அப்பதான் அவளுக்கெல்லாம் புத்தி வரும். இவங்க 2 பேரும் சண்டையில புள்ளையதாம கஷ்டப்படுத்துறாங்க. அக்கா, நீ எல்லாம் திருந்தவே மாட்டியா? அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசுறா தானே, அப்பயும் நீ அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு பேசிட்டு இருப்ப. இங்க பாரு, உனக்கு ஒரு பையனோ பிறக்கட்டும், இல்லைன்னா உனக்கு ஒரு பிள்ளையோ பிறக்கட்டும், அதுக்கு எல்லாம் செய்ய வேண்டியது என் கடமை. அவெல்லாம் யாரு? உனக்கு என்ன புள்ள பிறக்காதா? அதை நீ தூக்கி கொஞ்சுக்கா. நீ ஏக்கா இதை நினைச்சு ஃபீல் பண்ற? கம்முன்னு இருக்கா. ஐயோ கடவுளே, எங்க இருந்து தானே மருமவை கூட்டிட்டு வந்தனோ தெரியலப்போ.
மருமவளா வரும்போது வாயை திறந்து ஒண்ணு பேச மாட்டா, அமுக்குனி மாதிரி இருப்பா. நான் கூட சரி இப்படி பொறுமையா இருக்க பிள்ளைத்தான் நம்ம கட்டி வச்சோம்னா குடும்பமா இருக்கும்னு நினைச்சேன். இப்படி குடும்பத்தையே கும்மி அடிச்சுட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்?